Exercise 11.3 third question, f of x equal to k 200 less than or equal to x less than or equal to 600 0 otherwise அப்படின்னு f of x கொடுத்துருப்பாங்க. ஸோ f of xங்கிறது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்லேயே கொஸ்டினில் இருக்கும். pdf அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. pdf. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேன்னு கொடுத்துருப்பாங்க. சின்ஸ், ஸோ அந்த டெஃபினிஷன் பிரகாரம் சின்ஸ் f of x இஸ் அ PDF, then integral minus infinity to plus infinity f of x into dx equal to 1 அப்படிங்கிறது அந்த டெஃபினேஷன் பிரகாரம் நம்மளுக்கு இது integral minus infinity to plus infinity f of x into dx equal to 1. இங்கே லிமிட் வந்து 200 to 600, f of xங்கிறது k. ஸோ அப்போ இதை இங்கே யூஸ் பண்ணும்போது integral 200 to 600 k into dx equal to 1. ஸோ கேங்கிறது கான்ஸ்டன்ட்டு, டிஎக்ஸை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கனாக்கா வெறும் எக்ஸ் மட்டும். ஸோ அப்போ நம்மளுக்கு k இன்ட்டு எக்ஸு லிமிட்ஸ் வந்து 200 to 600 ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ k இன்ட்டு அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட்டு, அப்போ 600 மைனஸ் 200 ஈக்குவல் டு 1. இது வந்து 400 அந்த பக்கம் போச்சுனாக்கா அப்போ k ஈக்குவல் டு 1/400 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ ஃபைண்ட் கேன்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 1/400. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் ஓகே. தென் செகண்ட் கொஸ்டினுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா, செகண்ட் கொஸ்டின் வந்து த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். கே ஈக்குவல் டு 1/400. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், அது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தான் நம்ம சிம்பிளாக அப்படி சொல்கிறோம். இதை கண்டுபிடிக்கிறது நிறைய பேருக்கு டவுட் வந்துகிட்டே இருக்கும். அது நல்லா தெளிவாக பாருங்கள். ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நம்மளுக்கு என்ன டெஃபனிஷன் அப்படின்னாக்கா, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸு எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அதனுடைய டெஃபனேஷனே இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு லிமிட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 வரைக்கும் ஃபஸ்ட் லிமிட் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸு பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200ங்கிறது, ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி. நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் லிமிட்டுக்கு போட மாட்டோம். அப்பர் லிமிட்டுக்கு பதிலாக எக்ஸ்னே தான் இருக்கும். எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. ஸோ இதில் மைனஸ் இன்ஃபினிட்டி இது 200 வரைக்கும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது கிடையாது, அங்கே 0 தான். அதனால் இது வந்து 0. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் நம்பர் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா இது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற லிமிட் வந்து 200 to 600. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இங்கே வந்து 200, இங்கே வந்து 600. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்னென்னா மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் 200 வரைக்கும் ஒரு பார்ட்டு. நெக்ஸ்ட்டு 200 to 600 அதை ஸ்ட்ரைட்டாக நம்ம அதை மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 ப்ளஸ்ஸு 200 to 600 இப்படி ரெண்டு பார்ட்டாக தான் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு 600 to இன்ஃபினிட்டிக்கும் இதை மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200, 200 to 600, 600 to இன்ஃபினிட்டி, இப்படி 3 பார்ட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஃபஸ்ட்டு இது ஓவர். நெக்ஸ்ட்டு இதுலேயே பி வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா, எக்ஸ் பிலாங்ஸ் டு நெக்ஸ்ட் லிமிட் வந்து 200 to 600. ஸோ குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்கிறதுனால இந்த லிமிட்டையும் கண்டுபிடிச்சி இந்த லிமிட்டையும் கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் 200 to 600 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இங்கே கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இன்டெக்ரல், ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200, ஸோ எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி பை த டெஃபினேஷன் பிரகாரம் ப்ளஸ் இன்டெக்ரல் இங்கே 200 to அப்பர் லிமிட்டு 600 இருந்தாலும் பை த டெஃபினேஷன் பிரகாரம் எக்ஸ் மட்டும்தான் நம்ம அங்கே போடணும். எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. ஸோ இதில் இதனுடைய வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனுடைய வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். எஃப் ஆஃப் டி அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னென்னாக்கா, ஸோ 200 to 600ல் கேங்கிறது ஏற்கனவே 1/400 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்.
அப்போ நம்மளுக்கு இதில் என்ன வருதுனாக்கா 0 ப்ளஸ், ஸோ இதனுடைய வேல்யூ 0 ப்ளஸ் இன்டெக்ரல் 200 to எக்ஸு. ஸோ எஃப் ஆஃப் டிங்கிறது கேவோட வேல்யூ 1/400 இன்ட்டு டிடி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு. ஸோ டிடியை இன்டெகிரேஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது, ஸோ இந்த இடத்துல போடுறேன். ஸோ நம்மளுக்கு இந்த 1/400 வெளியே எடுத்துடலாம். ஸோ 1/400 இன்ட்டு டிடியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிஏ, நமக்கு லிமிட்ஸ் வந்து 200 to எக்ஸு. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா 1/400, ஸோ எக்ஸ் மைனஸ் அப்பர் லிமிட் எக்ஸு, லோயர் லிமிட்டு 200, அப்போ -200. ஸோ அப்படி போடும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, ஸோ உள்ள 400 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னாக்கா 1/400, அப்போ x/400 மைனஸ் இந்த 400 மல்டிப்ளை பண்ணோம்னா அது கேன்சல் ஆகிட்டு 1/2 நம்மளுக்கு வந்துடும். அப்போ x பிலாங்ஸ் டு 200, 600ல் நம்மளுக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது x டிவைடட் பை 400 மைனஸ் 1/2 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதோட நம்மளுக்கு லிமிட் முடியல, இன்னொரு லிமிட் இருக்குது 600 to infinity. 600 to infinity நம்ம 3 பார்ட்டாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ எப்படின்னாக்கா சி எக்ஸ் பிலாங்ஸ் டு 600 to infinity. 600 to infinity எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் -infinity to 200 வரைக்கும், 200 to 600, 600 to infinity வரைக்கும் எடுக்கணும். அப்போ -infinity 200, அப்போ எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்டெக்ரல் 200 to 600 எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. அதே மாதிரி ப்ளஸ்ஸு இன்டெக்ரல் 600 to infinity நம்ம போட மாட்டோம். ஸோ அப்பர் லிமிட்டு பை த டெஃபினேஷன் பிரகாரம் எக்ஸே தான், எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. ஸோ இதில் பை த டெஃபினேஷன் பிரகாரம் infinity to 200 நம்மளுக்கு 0 தான், 600 to எக்ஸும் 0 தான், ஒன்லி இந்த நடுவில் இருக்கிற வேல்யூ மட்டும்தான் நம்மளுக்கு வரும். அப்போ 0 ப்ளஸ் இன்டெக்ரல் 200 to 600, இங்கே நம்மளுக்கு எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து 0 ஆகிடும். அப்போ இந்த ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் நம்மளுக்கு வரும். அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இந்த இன்டர்வல்லையும் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த தேர்டில் இதுவும் 0 இதுவும் 0, அப்போ 200 to 600 எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. எஃப் ஆஃப் டிங்கிறது நம்ம கே வேல்யூ தான். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுனாக்கா எஃப் ஆஃப் டிங்கிறது 1/400 இன்ட்டு இன்டெக்ரல் 200 to 600 டிடி மட்டும் நம்மளுக்கு வரும். டிடிங்கிறது நம்மளுக்கு வெறும் டிஇ. அப்போ 1/400, அப்போ டி அதனுடைய லிமிட்ஸ் வந்து 600, 200. அப்போ 600 மைனஸ் 200 அகைன் 400 வரும். இதனுடைய ஆன்சர் 1 நம்மளுக்கு வந்துடுது. அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா, இது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னா ஃபங்க்ஷனாக எழுதணும். ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸு இது வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ நம்மளுக்கு வந்து -infinity to 200 வந்து 0, அப்போ 0 -infinity லெஸ் தேன் எக்ஸு லெஸ் தேன் 200ல் 0. அடுத்தது 200 to 600, அதில் வந்து நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னாக்கா எக்ஸ் டிவைடட் பை 400 minus 1/2, எக்ஸ் டிவைடட் பை 400 மைனஸ் ஒரு 1/2 எப்போனாக்கா 200 லெஸ் தேன் எக்ஸு லெஸ் தேன் 600ல் இந்த லிமிட்ஸில் நம்மளுக்கு அது வருது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் 600 to infinity நம்மளுக்கு என்ன வருதுன்னா 1ன்னு வருது. அப்போ தேர்ட் ஒன் ஸோ 1 அது எப்போ அப்படின்னாக்கா 600 லெஸ் தேன் எக்ஸு லெஸ் தேன் இன்ஃபினிட்டி, அதில் வந்து நம்மளுக்கு 1 அப்படின்னு வருது. ஸோ அப்போ -infinity to 200 0, 200 to 600 வந்து x/400 minus 1/2, 600 to infinity வந்து 1. ஸோ இதுதான் நம்ம குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான மெத்தடு. இது நல்லா கிளியராக பார்த்துக்கணும். இந்த டெஃபினேஷனை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏன் அப்பர் லிமிட் வந்து எக்ஸ்னே போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் என்னுடைய ரிசல்ட்டு. ஒன்றும் கண்டுபிடிக்கும்போது முன்னாடி இருக்கிறத நம்பர் லைன் நான் போட்டு காமிச்சிருப்பேன் முன்னாடி, அந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் கிளியராக இருக்கும்.
நமக்கு இந்த இடத்துல கொஸ்டினில் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா லிமிட்டாக போடாமல் ஃபார் எக்ஸு லெஸ் தேன் 200 கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒன்று தான். ஸோ எக்ஸு லெஸ் தேன் 200 ஃபார். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா ஃபார் லிமிட்ஸ் அவங்களே இந்த லிமிட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் இருக்கிறதுனால ஃபார் 200 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 600 அப்படின்னு இருக்கும். செகண்ட் ஒன் கிரேட்டர் தேன் 600. ஸோ அப்போ ஒன்று வந்து என்ன அப்படின்னாக்கா ஸோ எக்ஸு கிரேட்டர் தேன் 600 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் ஃபார். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம முன்னே எழுதின மாதிரியும் நம்ம இதை எழுதலாம். Next, third question. The probability that daily sales will fall between 300 liters and 500 liters கொடுத்துருப்பாங்க. ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அப்போ P of 300 liter less than X less than 500. ஸோ நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் P of A less than X less than Bங்கிறது that is equal to capital F of B minus F of A. ஸோ அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட்டுங்கிற மாதிரி இதில் இருக்கும். ஸோ இதை நம்ம இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா கேபிட்டல் F of 500 மைனஸ் கேபிட்டல் F of 300. ஸோ இப்போ இதில் பாருங்கள், இது ரெண்டுமே நம்ம ஃபஸ்ட்டு இந்த லிமிட்டில் இருக்குது. 200 to 600 இந்த லிமிட்டில் தான் இந்த லிமிட் இருக்குது. 300 to 500. அப்போ F of Xங்கிறது இதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ எக்ஸுக்கு 500 அப்படின்னாக்கா இங்கே என்ன வரும் 500 டிவைடட் பை 400 மைனஸ் 1/2. அடுத்தது இங்கே மைனஸ் ஆஃப் எஃப்க்கு வந்து 300 போட்டிங்கனாக்கா ஸோ மைனஸ் இருக்குது. அப்போ 300 பை 400. ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 1/2. ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 0 கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 0 கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து 5 மைனஸ் 3/4ங்கிறது எல்சிஎம்மாக இருக்குது. ஸோ இது வந்து லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுனால அப்படி பண்ணிக்கலாம். அப்போ 2/4 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அதனுடைய ஆன்சர் வந்து 1/2. அப்போ தேர்ட் கொஸ்டினுக்கு நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1/2. தேர்ட் கொஸ்டின் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் 1/2ங்கிறதா ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக இன்னும் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.